வணக்கம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அடுத்தவங்க மேலே பற்று வைக்கிறத விட அடுத்தவங்கள நல்லா பற்ற வைக்கிறது தான் ஒரு சில உறவுகள் செய்யக்கூடிய உன்னதமான வேலை. ஸோ ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்டோ, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ, இல்லை அவங்க தெரியாமல் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஊதி பெருசுப்படுத்தி அடுத்தவங்க கிட்ட 1-9 முடிச்சு போட்டு சிண்டு முடிஞ்சு விடுற வேலை இங்கே நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மனுஷங்க கிட்ட இருந்து நான் எப்படித்தான் வாழ்றதுனே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல ஒருத்தருடைய பார்வைக்கு குப்பையாக தெரிகிற நீங்கள் இன்னொருத்தருடைய பார்வைக்கு கோபுரமாவோ புதையலாவோ கூட தெரியலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக காத்துருங்க. உங்களுக்காக நேரம் வரும் வரைக்கும், உங்களுக்கான உண்மையான உறவுகள் உங்களை தேடி வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் இங்கே காத்திருக்கும் போது தான் உங்களுக்கு நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாழ்க்கை இன்னும் ரொம்ப நாள் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்துருங்க. இங்கே மனசாட்சியை மதிக்க தெரியாதவங்க யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, உண்மையா இருக்கவே மாட்டாங்க. ஸோ இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு சிலர்கிட்டலாம் உண்மையை எதிர்பார்க்காதீங்க. உண்மையா யார் உங்ககிட்ட இல்லையோ அவங்க கிட்டலாம் மனசாட்சியும் கிடையாது, மனசாட்சியை மதிக்கிற அந்த குணமும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நமக்கானவங்க அப்படின்னு யாரையுமே நினைக்காதீங்க. இங்க எல்லாருமே அவங்களுக்கானவங்க தான். ஸோ உங்களுக்காக நீங்கள் தான் இருப்பீங்க, எனக்காக நான் தான் இருப்பேன், நமக்காக அடுத்தவங்க இருப்பாங்க அப்படின்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. அது கடைசியில் ஏமாற்றத்தில் தான் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே மலையை பார்த்து மலைச்சு போய் என்றைக்குமே நின்றுடாதீங்க. மலை மேலே ஏறி நின்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மலை உச்சியில் ஏறி நின்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மலையும் உங்களுடைய காலுக்கு கீழே தான். ஸோ வானம் தான் உங்களுடைய எல்லை. வானத்தை தாண்டியும் நம்மளால பறக்க முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு நிரூபணம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விண்வெளி வீராங்கனைகள். இன்னைக்கு பெண்களே எவ்வளோ துறையில் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களால் ஏன் முடியாது அப்படிங்கிறத யோசிங்க. தேவையில்லாத ஒரு சிலர் சொல்லக்கூடிய விமர்சனங்கள், இவங்க என்னை பற்றி பற்ற வைக்கிறாங்க, என்னை பற்றி 1க்கு 2 சொல்கிறாங்க, இதையெல்லாம் தேவையில்லாத விமர்சனங்கள். உங்களை பற்றி ஒருத்தவங்க போட்டு கொடுக்குறாங்க, உங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொழப்புமே கிடையாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ உங்களை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் தான் கண்டிப்பாக மிகப்பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க. அவங்க உங்களை பற்றி பேசிக்கிட்டு அதே இடத்துல தான் உட்கார்ந்துருக்க போகிறாங்க அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. இங்கே எங்கே நீங்கள் தவிர்க்கப்படுறீங்களோ, எங்கே நீங்கள் அவமானப்படுத்தப்படுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்து நிற்கிறது தான் உங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நாள் குறித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளால் முன்னேற முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை மனசில் விதைச்சிக்கோங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எப்போதுமே உங்களுடைய அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ முடியாது. உங்களுடைய அடையாளமே உங்களுடைய தனித்துவம் தான். ஸோ அதை என்றைக்குமே விட்டு கொடுத்துறாதீங்க. இங்கே குறி தவறினாலும் பரவாயில்லைங்க, ஆனால் உங்களுடைய முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முயற்சி தான் உங்களுடைய அடுத்த வெற்றிக்கான பயிற்சி. ஸோ ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக அடுத்த தடவை இதை விட பெஸ்ட்டாக உங்களால் செய்ய முடியும். அதற்காக நீங்கள் பயிற்சி எடுத்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இங்கே தோல்வி உங்களை துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வெற்றியை நோக்கி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு நின்று திரும்பி பார்த்துடாதீங்க. வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான்லாம் ஜெயிக்கவே மாட்டேனா அப்படின்னு விரக்தியான நிலைமைக்கு மட்டும் போயிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவாக கூட இருக்கலாம். முயற்சியை மட்டும் என்றைக்குமே கைவிடாதீங்க. இங்கே உங்கள் வாழ்க்கையில்
உங்களுக்கு கிடைச்ச பேரு, புகழ், செல்வம், அந்தஸ்து, பந்தா எல்லாத்தையும் கூட மறந்துருங்க. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட அவமானத்தை மட்டும் ஒரு நாள் மறந்து போயிடாதீங்க. இதை ஏன் சொல்றேன்னா, அப்பதான் அடுத்த முறை நீங்க அவமானப்படாம இருக்கிறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தடவையே நம்ம செருப்படிப்பட்டது போதுண்டா சாமி, இதுக்கு மேல நமக்கு இது தேவையே இல்லையே அப்படிங்கிற எண்ணம் அப்பப்ப உங்களோட மைண்ட்ல வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால ஒரு தடவை அவமானப்பட்டீங்க அப்படின்னா அப்படியே தயவு செஞ்சு மனசுல பதிய வச்சுக்கோங்க. நிறைய பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு இடத்துல எவ்வளவுதான் அவமானப்பட்டாலும் மறுபடி சங்கி போய் நிற்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க. வாழ்க்கையில தன்மானத்தை விட்டுட்டு நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது தேவையே இல்லைன்னு முடிவெடுங்க. எல்லாருமே நமக்கு முக்கியம்தான். ஸோ நமக்கு அதை விட நம்மளுடைய சுயமரியாதை, தன்மானம் முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க சிறகுகள் நனைந்தா பறக்கவே முடியாதுதான். ஆனா எந்த பறவையும் வானத்துக்கிட்ட போய் மழையே பெய்யாத அப்படின்லாம் வேண்டது கிடையாதுங்க. வாழ்க்கையில 1000 பிரச்சனைகள் இருக்கும் தான். போராட்டம் தான் வாழ்க்கை. அதை எதிர்த்து நீங்க போராடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான். நம்ம நிலைமைய பார்த்து கை கொட்டி சிரிக்கிறவங்களை கை தட்டி நம்மளையே பாராட்ட வைக்கிறது தான் நம்ம வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றது வந்து பெரிய முயற்சிலாம் கிடையாதுங்க. நாம நினைச்சதை நடத்துற வரைக்கும், நாம நினைச்ச அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் நீங்க முயற்சி பண்றது தான் உண்மையான முயற்சி. அதுதான் உண்மையான வெற்றி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, ஏமா நீலாம் கல்யாணம் பண்ணி உன்னுடைய கணவன் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டியா, நீலாம் குடும்பத்தோடு இருக்கியா, இல்லை உன்னோட புருஷனை கல்யாணம் பண்ண உடனே தனி கொடுத்துன கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குடும்பம்னா 1000 பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறவங்க உங்களுடைய வீடியோ பார்த்தாங்கன்னா டக்குன்னு வேணாம் அப்படின்னு பிரிஞ்சு வந்துருவாங்க அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த பதிலை நான் சொல்கிறேன். எனக்கு திருமணமாகி 9 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கள் குடும்பத்தில் 10 பேர் இருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் குடும்பம் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியும் சார். புரிஞ்சுக்கோங்க, எல்லா குடும்ப பெண்களுக்கும் அது தெரியும். ஸோ எல்லாருமே அனுசரித்து தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாருமே வந்து நான் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டுட்டுலாம் அப்படி டப்புன்னு பிச்சுக்கிட்டு போகிறவங்களாம் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் சுயபுத்தியோட யோசிச்சு பாருங்க. நான் என் குடும்பத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில நான் நினைச்ச மாதிரி என்னுடைய முயற்சிகளை, என்னுடைய இலக்கை நோக்கி நான் பயணம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ குடும்பத்துக்கும் நான் போடுற இந்த வீடியோவுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஸோ வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அடுத்தவங்களால் அவமானப்படுத்தப்பட்டீங்க, கஷ்டப்படுத்தப்பட்டீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அப்புறம் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் பேசுகிறதுல கோர்வையே கிடையாது, பாயிண்ட்டாக எழுதி வச்சு படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரே விஷயந்தான் நடக்குமா நான் கேட்குறேன். நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலையும் நான் சொன்ன அத்தனை பாயிண்ட்டுமே நடந்திருக்கும். ஸோ ஒரே விஷயத்தையே சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடாது. யோசிச்சு பாருங்க. இல்லை ஒரு விஷயம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதா? ஸோ எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத மனுஷனும் கிடையாது. பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் அவன் மனுஷனே கிடையாது. ஸோ வாழ்க்கையில் பிரச்சனை வரணும். வந்தாதான் அடுத்ததாக நாம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு யோசிக்கக்கூடிய நமக்கு அந்த சிந்தனை கிடைக்கும். ஸோ நம்மளால் அடுத்தது என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற தெளிவு கிடைக்கும். ஸோ வாழ்க்கையில் பிரச்சனையை பார்த்து நான் பயந்து ஓடலாம் சொல்லலை, பிரச்சனையை சமாளிக்கிறது எப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒருத்தவங்க கிட்ட எத்தனை செருப்படி அடித்தாலும் வாங்கிட்டு வாழணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, யாரும் உங்களை செருப்புலலாம் அடிக்க வேணாம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கரெக்டாக வாழ்ந்தீங்கன்னா யாரும் உங்களை குறை சொல்ல முடியாது. யாருக்கிட்டையும் போய் நீங்கள் கையேந்தி நிற்காதீங்க. நீங்கள் உங்களுக்காக உழைங்க. உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ காலம் எப்படியோ மாறி போச்சு. நீங்கள் இன்னும் இப்படியே பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. ஸோ நான் எந்த பெண்களையும் குடும்பத்தை மதிக்காத, புருஷனுக்கு மரியாதை கொடுக்காத அப்படின்னு நான் எந்த வீடியோலையுமே சொல்ல கிடையாதுங்க. எல்லா பெண்கள்கிட்டையுமே என்ன சொல்கிறேன்னா, உண்மையான அன்பு எந்த இடத்துல இருக்கோ அது கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படின்னு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்.
அதே மாதிரி கணவன்மார்களுக்கும் சொல்கிறேன். ஸோ உங்களோட மனைவி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீட்டை பார்த்துக்கிறாங்க, அவங்கள நீ அலட்சியப்படுத்தாதீங்க அப்படின்னு கணவர்களுக்கும் சொல்கிறேன், மனைவிமார்களுக்கும் சொல்கிறேன். நிறைய பெண்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் நான் இன்னைக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே மனமாற என்னை வாழ்த்துறாங்க, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாமே உங்களை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்பாக ஏற்படுத்துது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கான பதிலை நான் கொடுக்க தயாராக இருக்கேன். ஏன்னா எனக்கு 99% வந்து நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. நீங்கள் பண்ணுற இந்த விஷயம், நீங்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே எனக்கு ஆறுதலாக இருக்கு. பிள்ளைகள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோ பதிவு வந்து நான் ஒரு 20 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னால் பார்த்துருந்தேன்னா என் வாழ்க்கையை நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து நானே அமைச்சிக்கிட்டு இருந்திருப்பேன்னு எத்தனையோ பெற்றோர்கள் சொல்றத இன்னைக்கு வரைக்கும் என்னோட கமெண்ட்ல நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனையோ பெண்கள் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருந்தேன் அப்படின்னா என்னோட குடும்பத்தை இன்னும் நான் நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பேன், என்னையும் நான் நல்லா ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட நான் வளர்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் பேசுறத கமெண்ட் பண்றத இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன். எத்தனையோ பெண்கள் கணவன் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, என் வாழ்க்கையில் நான் தனியாக நிற்கும் போது இந்த வீடியோவை பார்த்தேன், உங்களுடைய வீடியோ வந்து எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு எத்தனையோ பெண்கள் சொல்கிறதையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ இவ்வளோ பேருக்கு மத்தியில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கமெண்ட்ஸ்க்கு நான் எதுக்காக பதில் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது, இந்த பொண்ணு ஏதோ எழுதி வச்சுட்டு உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவ ரீதியாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.